உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி லாவண்யாவோட பர்த்டே, அப்புறம் வரலட்சுமியோட பர்த்டே. இவங்க 2 பேருக்கும் சேர்த்து நம்ம இன்றைக்கி என்ன சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன சமைக்கிறோன்னு பார்த்துடலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே தண்ணியில் போட்டுருவோம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோடனே சாதம் வடித்து எடுத்துக்கலாம். ஏய் சொல்லு, பேசு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேளு. அப்புறம் சரி, ஊர்ல போய் என்னெல்லாம் சொன்னேன்னு லைனா சொல்லு. புரியலடா. என்னவா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறந்துட்டாங்களா உன்னை? அடா பாவி, நீ எழுதி கொடுத்துட்டும் வந்தியடா. எழுதி கொடுத்துட்டு வரட்டானுங்க. அடாடா, குழந்தை எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறான், என்ன மறக்காதீங்கன்னா அதையும் மறந்துட்டு கிழிச்சு போட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்க. சரி, அப்ப என்னதான் பண்ணலாம்? அடுத்த வாட்டி என்ன பண்ணலாம்? இப்ப நீ வந்துட்டு என்ன பண்ணுவ? அப்புறம் சைக்கிள் ஓட்டின்னு சுத்துன அப்படின்னு உங்க அம்மா சொன்னாங்களே. ஊரை சுத்தனல்ல சைக்கிள் ஓட்டி, அதெல்லாம் சொல்ல மாட்டேன்ற. நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது சாப்பாடு வடிக்கிறதுக்கு தான். இன்னைக்கு பிரியாணி வந்து நம்ம சாதம் வடிச்சு பண்ண போறோம், அதனால அதில் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்ச உடனே அரிசி போட்டு அரை வேக்காடு வெந்தவுடனே எடுத்து வடிச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4.5 கிலோ அரிசி. பாருங்க, இந்த அளவுக்கு வெந்தா போதும். ஒரு அரை வேக்காடு தான் வெந்திருக்கு. இப்போ எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி வந்து மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணணும். எண்ணெய் வந்து ஒரு 300 கிராம் ஊற்றிக்கலாம். நெய் வந்து ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் 3 பீஸ் வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து ஒரு 10 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ வெங்காயம், 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அரிசி வந்து 4 கிலோவும் 3.5 கிலோ கறியும். பாருங்க, ஒரு 3/4 கிலோ தக்காளி. இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு. ஆல்ரெடி நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டோம். அது தண்ணியில் வந்து அந்த உப்பு இருக்கும், அதனால இந்த அளவுக்கு கம்மியாக போட்டுக்கலாம். புதினா 1 கட்டு, 1 கட்டு கொத்தமல்லி வந்து கொஞ்சம் வச்சுக்கலாம். அப்படியே மீதியை போட்டுருவோம். பாருங்க, வெறும் மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள், காஷ்மீர் மிளகாய் ஒரு 3 ஸ்பூன், சிக்கன் வந்து ஒரு 3.5 கிலோ போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்க, ஒரு 2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்க, அரிசி வேக வச்ச இந்த தண்ணியே ஊற்றிக்கலாம். இந்த பாத்திரத்தில் 6 எண்ணிக்கையில் ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் நம்ம வதங்கும் போதே சேர்க்கணும். நான் வந்து மறந்துட்டேன், அதனால இந்த டைம் சேர்க்குறேன். மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிச்ச உடனே நம்ம மறுபடியும் அரிசி போட்டுக்கலாம். இப்போ வடைக்கு வந்து நான் வந்து 1 கிலோ கடலை மாவு, ஒரு 100 கிராம் உளுந்து ஊற வச்சு ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ, பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா, கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த மசால் வடையை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ வடித்து வச்சுருக்கிற இந்த சாதத்தை வந்து போட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. தீயில வச்சுட்டு கம்மியான தீயில வச்சுட்டு இந்த குண்டான தூக்கி இப்படி மேலே வச்சுருவோம்.
அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிப்போம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே இறக்கி வச்சுக்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். முந்திரி வறுத்துட்டு அப்படியே அதில் ரவையை வறுத்து எடுத்துப்போம். கான் ரவை, இது கேசரி தான் பண்ண போகிறோம். நம்ம முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 கிராம். கொஞ்சமா இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம நார்மல் ரவைக்கு ஊற்றுறத இதுக்கு வந்து 1 பங்கு அதிகமாக ஊற்றணும். அதாவது 1 டம்ளர் அப்படின்னா ஒரு 1/4 கிலோ நீங்கள் ரவை போடுறீங்க, நார்மல் ரவைனா 2 டம்ளர் ஊற்றுறீங்கன்னா இதுக்கு வந்து 2.25 டம்ளர் ஊற்றணும். ஏன்னா இந்த ரவை கொஞ்சம் பெருசாக இருக்கும், வேகிறதுக்கு லேட் ஆகும். பாருங்க 3/4 கிலோ நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா 3/4 கிலோவுக்கு 1.5 கிலோ 1.25 கிலோ சர்க்கரை போடணும். நம்ம நான் வந்து இன்னைக்கு சர்க்கரை பாகு இருக்கு, அதுவும் சர்க்கரையும் சேர்த்து தான் போட போகிறேன். பாருங்க நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இதை வந்து இந்த பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்க போகிறேன். பாருங்க நல்ல தண்ணி கொதிக்கும் போது இந்த ரவையை இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து வேகத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அப்படியே இருக்குது. நல்லா வந்து வெந்துருச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இந்த சர்க்கரை பாகு ஊற்றிக்கலாம். இது வந்து நான் பார்த்தீங்கன்னா குலோப் ஜாம் பண்ண சர்க்கரை பாகு வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுனால நான் இதில் ஊற்றிட்டேன். நீங்கள் சர்க்கரை போடுறதா இருந்தால் 1.25 கிலோ சர்க்கரை போடணும். கொஞ்சம் நமக்கு சர்க்கரை பத்தாது, ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் வெந்துக்கிட்டே இருக்கட்டும். நல்ல 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. இது வந்து தண்ணியாக இருக்குன்னு கொஞ்சம் இறக்குனா வந்து திக்காயிடும். இது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம நெய் ஊற்றிட்டு இறக்கிடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நெய் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நம்ம கடைசியில் நெய் ஊற்றினா தான் நல்ல நெய் வாசனையோடு இருக்கும். நம்ம இறக்கிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா திக்காயிடும். வடை நல்லா செவந்த உடனே நம்ம எடுத்துருவோம். பாருங்க சூப்பராக காலையில் எழுந்திரிச்சு நம்ம 9 மணிக்கெலாம் சமைக்க ஆரம்பித்தோம். லாவண்யா பர்த்டேக்காக, வரலட்சுமி பர்த்டே 2 பேருக்கும் ஒரே நாளில் தான் வரும். எப்பவுமே ஜூலை 5 அவங்க 2 பேருக்குமே வந்து பர்த்டே. அதனால காலையில் எழுந்திரிச்சு கடகடன் சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சேன். பிரியாணி, அதுக்கப்புறம் தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் கேசரி, வடை, முட்டை, இவ்வளோதான் சமைக்க முடிஞ்சது காலையில். கேசரி பார்த்தீங்கன்னா தனி வீடியோவும் போட்டிருக்கேன், நம்ம சமையலோடவும் போட்டிருக்கேன். இன்றைக்கும் இந்த கேசரியை வந்து பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா வடை சூப்பராக இருக்கும். நம்ம பண்ணுற மெத்தடில் கொஞ்சோண்டு வந்து மாவு ஆட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பச்சரிசி மாவு கலந்து போட்டோம்னா மொறுன்னு நமக்கு வடை கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எதெல்லாம் நல்லா வந்தது உங்களுக்கு, எதெல்லாம் நல்லா வரல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.